வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். புழல் கதிர்வேற்றில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நிதி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் புழல் 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நாகப்பா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் பங்களிப்பு தொகையாக ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி புழல் கதிர்வேடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை பெற்று நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பங்களிப்பு தொகையாக மாதவரம் மண்டல அதிகாரிகளிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்ட இந்த காசோலையானது கதிர்வேடு 31வது வார்டு பகுதி அமைந்துள்ள அரசு பள்ளி கட்டிட பணிக்காக உபயோகப்படுத்தப்படும் எனவும், தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும், மக்கள் நேரத்தை மத்திய அரசு வீணடிக்கும் செயல் இது என்று காட்டமாக கூறினார். இதில் மாதவரம் மண்டல அதிகாரி திருமுருகன், பொறியாளர் கார்த்திகேயன், உதவி செயற்பொறியாளர் ஜெயலட்சுமி, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர் ஏஜி சிதம்பரம், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சமூக சேவகர் கதிர்வேடு பாபு, காங்கிரஸ் சர்க்கிள் தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு ஒரு சமுதாய கூடம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அவர் நாடாளுமன்றத்தில் செய்து கொடுத்திருந்தாரு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாகப்பா இண்டஸ்ட்ரியல்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் செக் கொடுக்குறாங்க. அந்த செக்கை எங்களுடைய எம்பியான பொன் கரங்களால வாங்கி எங்களுடைய ஜோனல் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கணும்ன்றதுனால நாங்கள் ஆசைப்பட்டு சின்ன விழா வளர்றதுனால அது பெரிய விஷயமா பண்ணணும். அவர் வந்தா சின்ன விழா கூட எங்களுக்கு பெரிய விழா மட்டும்தான். அதனாலதான் அவர் பொற்கரங்களால வாங்கி கொடுக்கணும்ன்றது எங்களோட ஆசை. 20 லட்சம் ரூபாய்ன்றது நம்ம கவர்மெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு நம்ம திட்டத்துல 60 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதனாலதான் அந்த ஸ்கூல் கட்டுறதுக்காக அதை பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு எங்க வார்டை பொறுத்த வரைக்கும் ஜோனல் ஆஃபீஸர் சார் எங்க வார்டில் இது வரைக்கும் குளம் ஒன்று இருந்தது. எந்த இடத்துல இருந்ததுன்னே தெரியாது இருந்தது. இப்ப 60 லட்சம் ரூபாய் குளம் போன வாரத்தில் பூஜை பண்ணிருக்கோம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உடனே செஞ்சு கொடுக்குறீங்க. ஜோனல் ஆஃபீஸருக்கு எங்க எம்பி அந்த முன்னாடி நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எத்தனையோ வாட்டி மூவ் பண்ணோம். புழல் எரிமேடை இருக்கு. புழல் சுடுகாட்டுக்கும் உங்க சுடுகாட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. அது எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இப்ப ஜோனல் ஆஃபீஸர் கிட்ட நான் பேசி அவர் சார் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1,60,00,000 ரூபாய்க்கு இன்னைக்கு நாங்கள் பூஜை போட்டிருக்கோம். 1,98 லட்சத்துக்கு நாங்கள் பூஜை போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் இப்ப என்னோட நிதியில இருந்து பஸ் ஸ்டாண்ட், எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் கதிர்வேட்டில் பஸ் ஸ்டாண்டு கிடையாது. இப்ப லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்திருக்கிற நிதியில நாங்க பஸ் ஸ்டாண்ட் 2 பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கிறதே 2 பஸ் ஸ்டாண்ட் தான். ஒன்னு பாலாஜி நகர், ஒன்னு கதிர்வேடு. 2 பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த நிதியை கொடுத்துருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஏரியா ஃபுல்லாவே. அதனால எங்க ஜோனல் ஆஃபீஸருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதாவது நமக்கு நாமே திட்டம்ல அந்த அரசாங்கத்திலிருந்து வந்த அந்த காசை நம்ம எவ்வளவு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவங்க 15 லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் 10 லட்சம் 2 times 1:3. அப்போ ஒரு கணிசமான தொகையை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும். அதை வைத்து ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு முயற்சி. நான் எம்பி ஆனதுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளுடைய சகோதரி சங்கீதா அவர்களும் பாபு அவர்களும் எல்லா விதமான முயற்சிகளும் எல்லா விதமான புதுவிதமான முயற்சிகளையும் அவங்க எடுத்து செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.